Hi friends, welcome to RKR SAMAIYAL not 7. Today பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். பொங்கல்னாவே ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டில் செய்யணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, டேஸ்டி. அதே மாதிரி ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். எல்லாருனாலுமே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. இதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். மில்க், பீசன் ஃப்ளோர், சுகர், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவாவில் ஒரு 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணிட்டு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகே, ஒரு 2 கப் பாயில்டு மில்க். ஓகே, அடுத்தது வந்து கடலை மாவு வந்து நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. பீசன் ஃப்ளவர் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மிக்ஸ் வச்சு அந்த மில்கோட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. முக்கியமாக ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ தான் இருக்கணும். கட்டி விடாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சு விட்டுட்டே இருக்கணும். ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி எதில் வேணால் நம்ம அடிச்சிடலாம். ஆனால் வந்து விஸ்க் வச்சு அடித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கலந்து விட நல்லா இந்த மாதிரி கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிம்லேயே வச்சு நீங்கள் இதை வந்து குக் பண்ணுங்கள். இது வந்து நல்லா கெட்டியாகி இது தவாவிலேருந்து பிரிஞ்சு வரணும், அந்தளவு குக் பண்ணணும். இந்த மாதிரி கெட்டியான ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகர், 2 கப் மில்க், 1 கப் பீசன் ஃப்ளோர், 1 கப் சுகர். ஓகே, இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. சுகர் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிரும். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அது வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா கெட்டியாகி அந்த தவாவிலேருந்து இப்படி எடுக்கும் போது தனியாக பிரிஞ்சுட்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். ரொம்ப கெட்டியாகக்கூடாது. அந்த தவாவில் வந்து தனியாக வரும். கொஞ்சம் இப்படி இழுத்து பார்த்தோம்னா தனியாக வரும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான ஒரு மில்க் பீசன் ஃப்ளோர் சுகர் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஏலக்காய் பொடியை நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் பொடி போடாமல் விட்டுறாதீங்க, அதையும் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி. ஒரு 5 நிமிடமே இதுக்கு அதிகமான நேரம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்னாவே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு மறக்காமல் இது செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தி ரொம்ப. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் RKR SAMAIYAL not 7 மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இதேமாரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.